வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கவுண்டர் ரெஃபர்மேஷனை பற்றி பாருங்க. கவுண்டர் ரெஃபர்மேஷன் நம்ம கேத்தலிக் கவுண்டர் ரெஃபர்மேஷனே சொல்லலாம். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ப்ராட்டஸ்டானிசம் யூரோப் எல்லா இடத்துலையும் பரவி இருந்தது. இதனால் கேத்தலிக் சர்ச்சஸ்க்கு ரொம்ப நெருக்கடி அமைஞ்சுது. அவங்க மாறியே ஆகணும், எல்லாத்தையும் சீர்திருத்தணுன்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. அதனால் கேத்தலிக் சர்ச் இந்த மாதிரி சீர்திருத்தத்துக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும், ஏன்னா ப்ராட்டஸ்டானிசம் தடுக்கணும், இல்லைன்னா ப்ராட்டஸ்டன்ஸ் தான் நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்றதுக்கு எடுத்த நடவடிக்கைகளை தான் நம்ம கவுண்டர் ரெஃபர்மேஷன் சொல்கிறோம். இவங்க என்னென்னலாம் செஞ்சாங்கன்னா, ஒன்று கவுன்சில் ஆஃப் ட்ரெண்ட், இதை உருவாக்குறதுக்கு 1545 1563 வரைக்கும் காலகட்டம் ஆச்சு. அப்புறம் ஒரு புது ரிலீஜியஸ் ஆர்டர், அது பேர் ஜெசுவிஸ், அதை கொண்டு வந்தாங்க. அப்புறம் கோர்ட் ஆஃப் இன்க்விசிஷனை அமைச்சாங்க. இப்போ இந்த கவுன்சில் ஆஃப் ட்ரெண்ட் இது என்னென்னா, எல்லா கேத்தலிக் சர்ச்சோட பிஷப்ஸும் ஒன்று கூடி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. கிட்டத்தட்ட 15 வருஷம் இவங்க 3 முறை சந்தித்து நிறைய முடிவுகளை எடுத்தாங்க. அதில் 2 டாப்பிக்காக பிரிச்சுட்டாங்க. ஒன்று மேட்டர்ஸ் ஆஃப் ஃபேத், அதாவது நம்பிக்கையின் அடிப்படையில், அதாவது நமக்கு சால்வேஷன்னா இறைவனடி சேரணுன்னா அதுக்கு நம்பிக்கை, ஃபேத்தும் குட் ஒர்க்கும் இருக்கணும், நம்ம செயலும் நல்லபடியாக இருக்கணும். ரெண்டாவது சர்ச்சில் நம்ம என்ன சொல்லித்தரோமோ அது பைபிளில் இருக்கிறதா இருக்கணும், வேர்ட் ஆஃப் காடாக இருக்கணும். ஏன்னா பைபிள் வேர்ட் ஆஃப் காட், கடவுள் சொன்னது அப்படின்றது நம்பப்படுது. அதனால் பைபிளில் என்ன இருக்கோ அதை தான் நம்ம சொல்லணும். மூணாவது அங்கே 7 சாக்ரமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணாங்க. நாலாவது ப்ரீஸ்ட்லாம் திருமணம் செய்யக்கூடாது. ஏன்னா அவங்க மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கும் கடவுளுக்கு பிரார்த்தனை பண்ணுறதுக்கும் பணிவிடை செய்கிறதுக்கு தான் பிறந்தாங்க. அதனால் அவங்க திருமணம் செய்யக்கூடாது. போப்பு தான் உலகத்தில் இருக்கிற எல்லா சர்ச்சோடைய தலைவர் அப்படின்றது இதில் முடிவெடுக்கப்பட்டது. மேட்டர்ஸ் ஆஃப் டிசிப்ளினில் பார்த்திங்கன்னா சைமனி, ப்ளூரிசம், நெப்போட்டிசம், ஆப்டிசம். சைமனின்னா சர்ச்சில் ஏதாவது வேலை காலியாக இருந்தால் பணம் வாங்கிட்டு, அதை லஞ்சம் வாங்கிட்டு அந்த வேலையை அவங்களுக்கு கொடுக்குறது. ப்ளூரிசம்னா ஒரு சர்ச் கீழேயே நிறைய ஏரியாவை இணைச்சிக்கிறது. அப்போ அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களாம் அந்த சர்ச்சுக்கு தான் போகணும், அங்கே தான் வழிபடணும், அவங்க காணிக்கைகளும் அங்கே தான் தரணும். நெப்போட்டிசம்னா ஏற்கனவே சர்ச்சில் இருக்கிற ஒருத்தர் இறந்துட்டாலோ இல்லை மறைஞ்சு எங்கேயாவது காணாமல் போயிட்டாலோ அவரோட குடும்பத்தில் இருக்கிறவங்க, முக்கியமாக அவரோட மகனுக்கு அந்த பதவி கொடுக்கப்படும். அதுக்கப்புறம் ஆப்செட்டிசம்னா இவங்க சர்ச்சோடு இணைஞ்ச அந்த பகுதிகளுக்கு சென்று சேவை செய்யாமல் இப்போ இருக்கிறதுக்கு பேர் தான் ஆப்சென்டிசம். இது எல்லாமே அவங்க ஒழிச்சு கட்டினாங்க. ரெண்டாவது கேத்தலிக்ஸாக இருக்கிறவங்க எல்லாம் கேத்திசம், பைபிளை நல்லா படிச்சிருக்கணும். கேத்திசம் அவங்க ரிலிஜன் என்ன சொல்கிறதுன்றத தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். மூணாவது பிஷப்ஸ் இந்த ஆடம்பர வாழ்க்கையை வாழக்கூடாது, அவங்க கடவுளுக்கு சேவை செய்யணும். நாலாவது கேத்தலிக்காக இருக்கிறவங்க சில புஸ்தகங்களை படிக்கக்கூடாது. அஞ்சாவது எல்லா சர்ச்லேயும் ஜீசஸ் அண்ட் மேரியோடைய உருவங்கள் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றது தான் இது. அப்புறம் கவுன்சில் ஆஃப் ட்ரெண்டோட ரிசல்ட் என்னென்னா, கேத்தலிக் இன்னும் பெட்டராக ஆர்கனைஸ் ஆகிருக்கணும். ரெண்டாவது யூரோப்பில் இருக்கிற எல்லா இடத்துலையும் கேத்தலிகம் தான் முக்கியமான கிறிஸ்டியன் ரிலிஜனாக இருக்கணும். மூணாவது பார்த்திங்கன்னா கேத்தலிக்ஸும் ப்ராட்டஸ்டன்ஸுக்கும் இருக்கிற வித்தியாசங்களை தெளிவாக வெளிப்படுத்தணும் அப்படின்றது தான். இப்போ ஜெசுவிஸ்ட்னா என்னென்னா, இக்னேஷியஸ் லைலாவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இவர் பிறந்தது 1491. இவர் பிறந்தது நார்த் ஸ்பெயினில். ஆரம்ப கட்ட காலத்தில் இவர் வீரராக தான், ஒரு போர் வீரராக இருந்தார். 30 வயசு வரைக்கும் அவர் போர் வீரராக இருந்தார். அவர் மதத்தை பற்றி, அது ரிலிஜனை பற்றி நினச்சி பார்த்தது கூட இல்லை. ஆனால் அவரோட 30வது வயசில், அதாவது 1521 அவர் காலில் ஒரு பெரிய பாம் கேனன் பால் விழுந்துட்டார். அந்த இரும்பு பந்து மாதிரி இருக்கும் பெருசாக, அதை வச்சு எதிரிகளை அழிக்கிறதுக்கு உபயோகப்படுத்துவாங்க. அது அவர் காலில் விழுந்து அவருடைய கால் படுகாயம் அடைந்துச்சு. அது பேட்டில் ஆஃப் பேம்ப்ளோனால நடந்தது. அதனால் அவர் என்ன பண்ணார்னா, உடல்நிலை சரியாகிற வரைக்கும் அவரோட சகோதரியோட வீட்டில் போய் இருக்கலான்னு சொல்லிட்டு அங்கே போய் அவங்க பணிவிடையில் அவர் இருந்தார். அப்போ அவருக்கு ரொம்ப போர் அடித்ததுனால எனக்கு எதாவது படிக்கிறதுக்கு கொடுன்னு கேட்கும் போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இயேசுவோடைய அவர் வாழ்க்கையை பற்றி புக்கு, லைஃப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், அந்த புக்கை அவருக்கு கொடுத்தாங்க. அதை படிச்சுட்டு அப்புறம் அவர் அப்படியே மனசு மாறிட்டார். அவர் உடல்நிலை சரியான உடனே அவர் ஒரு புனித யாத்திரை ஜெருசலம் போனார். அங்கே தான் என்னுடைய வாழ்க்கையை நான் கடவுளோட பணிக்காக அர்ப்பணிப்பேன்னு சொல்லிட்டு அவர் ப்ரீஸ்ட் ஆகிட்டார். 1534 அவர் யூனிவர்சிட்டி ஆஃப் பாரிஸில் படிக்கும் போது அவரும் அவருடைய 6 நண்பர்களும் சேர்ந்து
நிறையா வந்து உறுதி பிரதானம் நிறைய எடுத்துக்கிட்டாங்க. அப்போ தான் இக்னேஷியஸ் வந்து ஒரு புக் எழுதினார். அந்த புக்கோட பேர் வந்து தி ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைசஸ். இதில் வந்து கிறிஸ்டியன்ஸுன்றவங்க ஜீசஸ் கிரைஸ்ட்டை ஃபாலோ பண்ணுறதுக்கு என்ன செய்யணும், எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்றத எழுதியிருந்தார். 1540 போப் பால் III, அவர் தான் ரிஃபார்மிங் போப்பு. அவர் வந்து இக்னேஷியஸோட புக்கை படிச்சுட்டு அதில் இருக்கிற நிறைய ரூல்ஸை வந்து அப்ரூவ் பண்ணிவிட்டு இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத அவர் கொண்டு வந்தார். அப்படி தான் ஜெசுவிஸ்ட்ன்றது பிறந்தது. இக்னேஷியஸ் வந்து 1556 இறந்துட்டார். ஆனால் ஜெசுவிஸ்ட் வந்து ஒரு படை மாதிரி அப்படியே வந்து அவங்களோட எல்லா மெம்பர்ஸையும் ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளினில் வந்து கொண்டு வந்தாங்க. இந்த ஜெசுவிஸ்ட் வந்து எப்படி வந்து செய்வாங்கன்னா, அவங்களோட பணியே வந்து இந்த கிறிஸ்டியன் ஃபேத்தை வந்து பரப்புறது. எப்படி பரப்புறதுன்னா, பப்ளிக் ப்ரீச்சிங், மக்களோடு போய் பேசுகிறது, அவங்களுக்கு வந்து போதனை செய்கிறது, அப்புறம் ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைசஸ், அப்புறம் நிறைய சேரிட்டி அது செய்கிறது, அப்புறம் வந்து இளைஞர்களையும் கிறிஸ்டியன் அப்படியே சரியாக தெரியாதவங்களுக்கும் ட்ரைனிங் கொடுக்குறது. அது மாத்திரம் இல்லாமல் அவங்க நிறைய ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் அமைச்சு அதில் நிறைய பணக்கார பசங்களெல்லாம் படிக்க வச்சாங்க. ஏன்னா அவங்களோட நம்பிக்கை என்னென்னா, இவங்க எதிர்காலத்தில் வந்து அவங்கவுங்க நாட்டுக்கு போய் அந்த நாட்டில் வந்து கிறிஸ்டியானத்தை வந்து பரப்புவாங்க அப்படின்றது தான். கிட்டத்தட்ட இவங்க வந்து மத போதகர்கள் மாதிரி ஆயிட்டாங்க. உலகம் ஃபுல்லாக போனாங்க, கிறிஸ்டியன் கேத்தலிக் ஃபேத்தை வந்து பரப்புனாங்க. அதில் முக்கியமானவன்னு பார்த்திங்கன்னா சென்ட் ஃப்ரான்சிஸ் சேவியர், அவர் தான் இந்தியாவுக்கு வந்தது. இந்த எல்லா ஜெசுவிஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா படிச்சிருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து அந்த கேத்தலிக் ஃபேத்தை பற்றி நல்லாவே வந்து பேச தெரியும். இதனாலே வந்து பார்த்திங்கன்னா நியூ ப்ராட்டஸ்டன்ட் ஐடியாஸ் எல்லாம் வந்து அவங்களால வந்து அதுக்கு எதிர்த்து வந்து பப்ளிக்கில் பேச முடிஞ்சுது. அடுத்தது பார்த்திங்கன்னா த கோர்ட் ஆஃப் த இன்குவிசிஷன். இது வந்து சர்ச்சில் இருக்கக்கூடிய கோர்ட்ஸு. இங்கே வந்து யாராவது மதத்துக்கு எதிராக வந்து செயல்பட்டாலோ எதையாவது பேசினாலோ அவங்கள வந்து கூப்பிட்டு விசாரிக்கிற இடம். இதுக்கு விசாரிக்கிற இடம்னு சொன்னாலும் அந்த இடத்துல வந்து பயங்கரமாக அவங்கள டார்ச்சர் பண்ணி அவங்கள வந்து கன்ஃபஸ் பண்ண வச்சுருவாங்க. அது மாத்திரம் இல்லாமல் இவங்கள வந்து மற்றவங்களையும் ஸ்பை பண்ண வைப்பாங்க, வேவு பார்க்க வைப்பாங்க. யாராவது அவங்க கோர்ட்டுக்கு வந்தாலே அவங்க தவறு செஞ்சவங்க தான் அப்படின்ற மாதிரி ஆகிடும். அவங்க தான் வந்து இல்லை, நான் எந்த தவறையும் மதத்துக்கு எதிராக எதையுமே நான் செய்கிறேன்றதை நிரூபிக்க வேண்டியிருக்கோம். அவங்களுக்கு கொடுக்குற ஒரு தண்டனைகளும் வந்து பயங்கரமாக இருக்கும். அப்படியே சவுக்கடியாக இருக்கும். இல்லைன்னா வந்து நெருப்புக்கு நடுவுலேயே நிற்க வச்சு அவங்கள எரிச்சிடுவாங்க. அதுக்கு பேர் ஆட்டோ டெஃபேன்னு பேர். இந்த கோர்ட் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா, ஸ்பெயின் இட்டாலியில் கிட்டத்தட்ட ப்ராட்டஸ்டன்ஸே ஒழிஞ்சிட்டாங்க. அந்த ப்ராட்டஸ்டன்ஸுமே வந்து மறைஞ்சிடுச்சு. அந்த அளவுக்கு இவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. இப்போ வந்து இந்த ரெஃபர்மேஷனால் என்னெல்லாம் ஆச்சுன்றத ரிசல்ட்ஸ் பார்த்திங்கன்னா, யூரோப் வந்து 2ஆக பிரிஞ்சுது. நார்த் வந்து ப்ராட்டஸ்டன்ட், சவுத் வந்து கேத்தலிக்னு. இதனால் நிறைய அவங்களுக்குள்ள போர்கள் நடந்துகிட்டே இருந்தது. கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு இந்த போர் நடந்தது. எந்த மதத்தை நம்ம வந்து பின்பற்றணும் அப்படின்றதுக்காக தான் இந்த போர். அதே சமயத்தில் வந்து ஒரு பொறுமையே 2 பேருக்குமே இல்லை. ஒருத்தவங்க வந்து இன்னொருத்தவங்க, அதாவது கேத்தலிக்ஸ் வந்து ப்ராட்டஸ்டன்ஸ் அழிக்க பார்த்தாங்க, ப்ராட்டஸ்டன்ஸ் வந்து கேத்தலிக்கை மாற்ற பார்த்தாங்க. இதுவே நடந்துக்கிட்டே இருந்தது. அதே மாதிரி ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சரில் பார்த்திங்கன்னா கேத்தலிக் சர்ச்சஸ்லாம் அப்படியே அவ்வளோ பணம் அதில் இருந்ததுனால அப்படியே செல்வ செழிப்பாக இருக்கும். ஆனால் ப்ராட்டஸ்டன்ட் சர்ச்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ளெயினாக இருக்கும். எஜுகேஷன் வந்து ரொம்ப முக்கியமாக இருந்தது. ப்ராட்டஸ்டன்ஸ்க்கு வந்து எப்படின்னா, எல்லாராலையும் பைபிள் படிக்கணும், பைபிளில் என்ன, அதை பைபிள்ன்றது கடவுளுடைய வார்த்தை, அது எல்லாருக்குமே தெரியணுன்றதுல உறுதியாக இருந்தாங்க. கேத்தலிக்ஸ்க்கு என்னென்னா, இந்த ப்ராட்டஸ்டன்ஸை எதிர்த்து நம்ம தான் சிறந்த ரிலிஜன் அப்படின்றத உலகம் முழுக்க பரப்பணும் அப்படின்றது தான் உறுதியாக இருந்தாங்க. இதுதான் வந்து கவுண்டர் ரெஃபர்மேஷனை பற்றி நான் சொல்லக்கூடிய விஷயங்கள். உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.